சற்று முன் இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது இபிஎஃப்ஓ குறித்து திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்கள் தங்களோட பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுல இதுவரைக்கும் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இபிஎஃப்ஓ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மார்ச் 18, 2026 அன்னைக்கு ஒரு புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த புதிய சுற்றறிக்கையின்படி இனிமே தகுதியான சர்வதேச தொழிலாளர்கள் தங்களோட பிஎஃப் தொகையை நேரடியாக தங்களோட வெளிநாட்டு பேங்க் அக்கௌண்ட்கே ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பிஎஃப் பணத்தை எடுக்கும்போது வருமான வரி சம்பந்தப்பட்ட ஃபார்ம் 15CA மற்றும் ஃபார்ம் 15CB அப்படின்ற பல படிவங்களை சப்மிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. இது ஊழியர்களுக்கும் சரி அவங்க வேலை செய்கிற நிறுவனங்களுக்கும் சரி பெரிய தலைவலியா இருந்துச்சு. இந்த ஆடிட்டிங் மற்றும் வரி பிடித்தம் சம்பந்தப்பட்ட நடைமுறை சிக்கல்களை எல்லாம் குறைச்சு பண பரிமாற்ற ஈஸியாக்குறதுக்கு தான் மத்திய அரசு இப்போ இந்த சூப்பரான முடிவை எடுத்திருக்காங்க. யாருக்கு இந்த வசதி கிடைக்கும் அப்படின்னா, ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த வசதி எல்லா நாடுகளுக்கும் கிடைக்காது. இந்தியா கூட சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்க நாடுகளை சேர்ந்த ஊழியர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை அப்படின்றது கிடைக்கும். அவங்க இந்தியாவிலேயோ அல்லது சொந்த நாட்டிலேயோ இல்ல வேற ஒரு மூன்றாவது நாட்டிலேயோ தங்களோட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். புதிய நடைமுறைப்படி வெளிநாட்டு பேங்க் அக்கவுண்ட் விவரங்களை உறுதி செய்ய அங்கீகரிக்கப்பட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பாஸ்புக்கை சப்மிட் பண்ணணும். இந்த வரி சம்பந்தப்பட்ட ஃபார்ம் 15CA மற்றும் 15CB வேலைகளை எல்லாம் பார்த்துக்க டெல்லி வடக்கு மண்டல அலுவலகம், டெல்லி நார்த் சோனல் ஆஃபீஸ் ஒரு நோடல் ஏஜென்சியா செயல்படும். இதுக்காக ஒரு தனி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டையும் அவங்க நியமிக்க போறாங்க. நாம அப்ளை பண்ணதும் நம்ம ஏரியா ஆஃபீஸ்லயே அதை பரிசீலனை செஞ்சு கம்ப்யூட்டர்ல விவரங்களை ஏத்திடுவாங்க. எந்த தப்பும் இல்லாம வரி பிடித்தம் செய்யப்பட்டு பணம் டைரக்டா வெளிநாட்டு அக்கௌண்ட்கே போயிடும். இதுல ஃபார்ம் 15CBனா என்னன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஒரு வருஷத்துல 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பினா அதுக்கு கரெக்டா வருமான வரி கட்டியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கொடுக்கிற சர்டிபிகேட் தான் இந்த ஃபார்ம் 15CB. வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பும்போது இது ரொம்பவே முக்கியமான ஆவணம். மொத்தத்துல இந்த புதிய சீர்திருத்தம் மூலமா வெளிநாட்டு ஊழியர்கள் இனிமே பிஎஃப் பணத்துக்காக பல மாசங்கள் காத்து கிடக்க தேவையில்லை. இந்த வெளிப்படையான விரைவான முறை நிச்சயமா உலகளாவிய ஊழியர்களுக்கு இந்தியா மேல இருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.